திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. கந்தர் அலங்காரத்தினுடைய 86வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. வேலாயுதன் சங்கு சக்கராயுதன் விரிஞ்சன் அறியா சூலாயுதன் தந்த கந்த சுவாமி சுடற்குடுமி காலாயுத கொடியோன் அருளாய கவசம் உண்டு என்பால் ஆயுதம் வருமோ யமனோடு பகைக்கிணுமே. வேலாயுதத்தை உடைய முருகப்பெருமான் சங்கு சக்கராயுதன் விரிஞ்சன் அறியா சூலாயுதன் தந்த கந்த சுவாமி. அங்கே சங்கு சக்கரத்தை ஆயுதமாக கொண்டிருக்கக்கூடிய திருமாலும் விரிஞ்சன் என்று சொல்லக்கூடிய பிரம்மனும் அறியாத சூலாயுதன் தந்த கந்த சுவாமி, சூலாயுதத்தை தன்னுடைய திருக்கையிலே ஏந்தி இருக்கக்கூடியவராகிய சிவபெருமானுடைய திருமகனாக வீற்றிருக்கின்ற கந்தசுவாமி சுடற்குடுமி காலாயுத கொடியோன். அங்கே தன்னுடைய தலையிலே குடுமியையும் தன்னுடைய காலையே ஆயுதமாக கொண்டிருக்கக்கூடிய சேவலை தன்னுடைய கொடியாக வைத்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் அருளாய கவசம் உண்டு. முருகப்பெருமானுடைய திருவருள் ஆகிய கவசம் என்னிடத்தே உண்டு என்பால் ஆயுதம் வருமோ யமனோடு பகைக்கிணுமே. யமனை நான் பகைத்து கொண்டாலும் முருகப்பெருமானுடைய அருளாகிய கவசம் என்னிடத்திலே இருப்பதனால் அந்த யமனுடைய ஆயுதம் என்னை வந்து தாக்குமா? தாக்காது. முருகப்பெருமானுடைய திருவருள் ஆகிய அந்த கவசத்தை அணிந்திருப்பதனால் யமனோடு பகை கொண்டாலும் அவனது ஆயுதம் நம்மை தாக்காது. ஆகவே முருகப்பெருமானுடைய திருவடிகளை சரணடையுங்கள், யமபயத்தை வெல்லுங்கள் என்று இங்கே நமக்கு அருளுகின்றார் அருணகிரிநாதர். திருச்சிற்றம்பலம்.